தான் வேறு பிரம்மம் வேறு என்ற வேறுபாடு எதுவும் இல்லாமல் தானே அதுவாகவும் அதுவே தானாகவும் மாறி இந்த உலகில் வாழ்ந்தாலும் அது குறித்த பிரஜை எதுவும் இல்லாமல் தமிழகத்தில் வாழ்ந்து மறைந்த மகா ஞானிகள் எத்தனையோ பேர். அவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர் எனும் நிர்காய யோகி. இவரின் வரலாற்றை தமிழகத்தின் தவயோகிகள் தொடரின் 2வது பாகமாக பார்க்கலாம். பிரம்மேந்திரர் மதுரையில் திருவாளர் சோமநாத அவதானியார் மற்றும் பார்வதி அம்மையாருக்கு மகனாக பிறந்தார். பிரம்மேந்திரரின் இயற்பெயர் சிவராமகிருஷ்ணன். தன் வேத பயிற்சியை உள்ளூர் சாஸ்திரிகளிடம் கற்றுக்கொண்ட அவர் திருவிசைநல்லூர் குருகுலத்திற்கு சென்று ராமபத்ர தீட்சிதர் என்ற ஞானியிடம் மேற்கல்வி பயின்றார். சகல சாஸ்திரங்களையும் விரைவிலேயே கற்றுத் தேர்ந்தார். இல்லற வாழ்வை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்னை வலியுறுத்த சிவராமகிருஷ்ணனின் மனமோ துறவரத்தை நாடியது. இதை அறிந்த குரு அவரை யோகீந்திர ஸ்ரீ பரம சிவரேந்திரரிடம் அழைத்துச் சென்றார். அவர் சிவராமகிருஷ்ணனை பல விதங்களிலும் பரீட்சை செய்து துறவரத்திற்கு தகுதியானவர்தான் என்பதை முடிவு செய்த பின் மந்திர தீட்சை அளித்து சதாசிவ பிரம்மேந்திரர் என்ற தீட்ச நாமத்தை சூட்டி அருளினார். குருவின் சார்பாக நாட்டின் பல இடங்களுக்கு திக்விஜயம் செய்து பல வாதங்களில் வென்று குருவிற்கு பெருமை தேடிக் கொடுத்தார் சதாசிவர். பின் குருவின் கட்டளைப்படி மைசூர் சென்று அவர் சமஸ்தான ஆஸ்தான வித்வானாக பொறுப்பேற்றார். சமஸ்தானத்திற்கு வரும் பண்டிதர்களை பல்வேறு கேள்விகள் கேட்டும் தர்க்கித்தும் வாதங்களில் வென்றார். நேருக்கு நேர் வாதிப்பது மட்டுமல்லாமல் தான் கூறுவது மட்டுமே சரி என்று வாதித்தும் பிறர் கூறுவது எதுவாக இருந்தாலும் அது அனைத்துமே தவறு என்றும் வாதித்து பல பண்டிதர்களின் வெறுப்புக்கு ஆளானார். இத்தகவல்களை பிற சீடர்கள் மூலம் குரு ஸ்ரீ பரம சிவேந்திரரின் கவனத்திற்கு வந்தது. ஆன்மஞான யோக பயிற்சிகளில் கவனம் செலுத்தாது வெற்றுவாத செயல்களில் சதாசிவ பிரம்மேந்திரர் கவனம் செலுத்துவது கண்டு குரு வருந்தினார். சக சீடர் ஒருவரிடம் குருநாதர் தங்களை தரிசிக்க விரும்புகிறார் என்று சதாசிவரிடம் கூறும்படி தகவல் சொல்லி அனுப்பினார். சீடர் மூலம் சதாசிவ பிரம்மேந்திரர் தகவல் அறிந்தார். அவர் மனம் பதபதைத்தது. சீடனான தன்னை போய் குரு தரிசனம் செய்ய வேண்டும் என்று சொன்னதன் உட்பொருளை நினைத்து சிந்தித்தார். மனம் வருந்தினார். உடன் சமஸ்தான பதவியை துறந்துவிட்டு குருவை நாடி வந்து வணங்கினார். வாய் புதைத்து நின்றார். வெறுமனை வாயில் கைப்பொத்தி நின்றால் போதுமா? ஊரார் வாயை அடைக்க கற்ற நீ உன் வாயை அடைக்க கற்கவில்லையே, முதலில் உன் வாயை அடக்கு என்றார் குரு சற்றே கோபத்துடன். அவ்வளவுதான். அந்த ஒரு சொல் தீயாய் சதாசிவரின் உள்ளத்தை சுட்டது. அந்த கணம் முதல் இனி பேசுவதில்லை என்று மனதுக்குள் முடிவு செய்த சதாசிவ பிரம்மேந்திரர் குருவின் பாதத்தை தொட்டு வணங்கி மௌன யோகியாய் அவ்விடம் விட்டு அகன்றார். மனிதர்கள் நடமாட்டம் அற்ற காடு மலைப்பகுதிகளில் சென்று வசிக்க ஆரம்பித்தார். தீவிர யோக சாதனைகளில் ஈடுபட்டார். தவத்தின் விளைவாய் தான் தனது என்ற எண்ணங்கள் அவரிடம் நீங்கின. அது முதல் சதா பிரம்ம நிலையில் லயித்திருப்பது சதாசிவ பிரம்மேந்திரரின் வழக்கமானது. ஊன் இல்லை, உறக்கம் இல்லை, உணவு இல்லை, உடை இல்லை, ஆசை அபிலாஷங்களை துறந்த அவதூதராக நடமாடத் துவங்கினார். நாடிகள் இனித்திட, சக்கரங்கள் சக்தியில் வெடித்திட, ஆடையும் மறந்திட, உடலை கிழித்திடும் உலோகம் தோன்றிட, ஆணென்ன பெண்ணென்ன எல்லாம் தனக்குள்ளே கொண்டபின் இனி உடல் என்ன ஆடை என்ன என்றே வாழ்ந்தார். ஒரு முறை கொடுமுடியில் காவிரி ஆற்றின் குறுக்கே இருந்த பாறையில் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்தார் சதாசிவ பிரம்மேந்திரன். தூரத்தே இருந்து அவர் தவம் செய்வதை மக்கள் பார்த்து கொண்டிருந்தனர். இந்நிலையில் ஆற்றில் திடீரென வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி மகானை அடித்துச் சென்று விட்டது. பல இடங்களில் தேடியும் கிடைக்காததால் வெள்ளத்தினால் அவர் அடித்துச் செல்லப்பட்டு விட்டார் என்றே மக்கள் கருதினர். பல நாட்கள் கழித்து வெள்ளம் வடிந்தது. அப்போது வீடு கட்ட மணல் எடுப்பதற்காக அங்கு வந்த சிலர் ஆற்றின் ஒரு புறத்தில் தோண்டினர். அப்போது மண்வெட்டியில் இருந்து இரத்தமாக வந்ததை கண்டு அஞ்சிய அவர்கள் மேலும் தோண்டி பார்த்தபோது உள்ளே அமர்ந்த நிலையில் கண்களை மூடி சதாசிவர் தவம் செய்து கொண்டிருப்பது தெரிந்தது. அவர் தலை மீது மண்வெட்டி பட்டு அந்த காயத்தில் இருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. மக்கள் கூக்குரல் கேட்டு கண்விழித்த சதாசிவர் எதுவும் நடக்காதது போல் அவ்விடம் விட்டு வேகமாக சென்று விட்டார். புதுக்கோட்டையை அடுத்த திருவரங்குளம் காட்டுப்பகுதியில் சுவாமிகள் ஒருமுறை சுற்றி கொண்டிருந்தார்.
மகானை பற்றி கேள்விப்பட்ட புதுக்கோட்டை மன்னர் எப்படியாவது மகானிடம் பேசி தன்னோடு அரண்மனைக்கு அழைத்துச் செல்ல விரும்பினார். அதனால் மகான் செல்லுமிடமெல்லாம் தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தார். இப்படியே பல நாட்கள் கடந்தன. மன்னனும் ஊரக்கமின்றி மகானை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தார். மகான் சதாசிவர் மனம் இறங்கவே இல்லை. பின் ஒரு நாள், என்னுடன் வராவிட்டாலும் பரவாயில்லை, எனக்கு நீங்கள் மந்திர தீட்சை அளித்தால் போதும் என சதாசிவரை தொழுதார் மன்னர். உளம் இறகிய சதாசிவரும் மணலில் தட்சிணாமூர்த்தி மந்திரத்தை எழுதி காண்பித்தார். அம்மந்திரத்தையே தனக்கான உபதேசமாக கொண்ட மன்னர் அவர் கைப்பட்ட மணலை தமது ஆடையில் எடுத்து சேகரித்துக் கொண்டு அரண்மனைக்கு சென்றார். அவர் வரைந்து காட்டிய அக்ஷரங்களை கொண்டு ஒரு யந்திரம் ஸ்தாபித்து அம்மணலை ஒரு தங்கச் சிமிக்குள் வைத்து பூஜை செய்து வரலானார். இன்றளவும் கூட புதுக்கோட்டை அரண்மனையில் அந்த சிமிழ் பாதுகாக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டு வருகிறது. சதாசிவர் உடல் தாண்டிய இந்த நிலையில் உடலில் ஆடை பற்றிய கவனம் இல்லாது காவிரி நதிக்கரையில் உள்ள அரசனின் அந்தப்புறம் வழியாக நடந்து சென்றார். மனைவியுடன் இருந்த அரசர் இப்படி நிர்வாணமாக ஒரு மனிதர், அதுவும் அரசகுலத்து பெண்கள் வசிக்கும் இந்த நந்தவனத்தில் நடந்து செல்வதைக் கண்டு பெரும் கோபம் கொண்டார். காவலாளிகளை அழைத்து அவனை பிடித்து வாருங்கள் என கட்டளையிட்டார். எல்லையில்லா நிலையை அடைந்த இவருக்கு மனிதன் வகுத்த எல்லைகள் புரியவில்லை. பெண்கள் முன்பு இவ்வாறு நடப்பதைக் கண்ட அரசர் கோபம் கொண்டார். எனினும் ஆண் பெண் என்ற எல்லைகளை தாண்டிய இவருக்கு பெண்கள் இருக்கும் இடம் பற்றி எந்த கவனமும் இல்லை. அரசர் வீரர்களை அழைத்து யார் அந்த முட்டாள் என கண்டறிந்து வாருங்கள் என்றார். வீரர்கள் அவர் பின்னால் ஓடினர். அவர்கள் அவரை அழைத்தனர். அவர் எந்த பதிலும் அளிக்கவில்லை. கோபமடைந்த வீரர்கள் கத்தியை வேகமாக வீசினர். வலது கை தனியாக அருந்து கீழே விழுந்தது. கையெறிந்து விழுந்தாலும் அவர் நடந்திடும் தோரணை கூட மாறவில்லை. அவர் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தார். அங்கே எந்த அதிர்ச்சியும் இல்லை, எந்த சலனமும் இல்லை. அங்கே எதுவும் நிகழாதது போல நடந்து சென்றார். கத்தியை வீசியவர்கள் வெளவெளத்து போயினர். இவர் சாதாரண மனிதர் இல்லை என்பதை உணர்ந்தனர். அரசரும் மற்ற வீரர்களும் அவர் கால்களில் வந்து விழுந்தனர். 2 நூற்றாண்டுகளுக்கு மேல் வாழ்ந்தவராக கருதப்படும் இம்மகான் மானச சஞ்சரரே, சர்வம் பிரம்மமயம், பிபரே ராமரசம், பிருகு முகுந்தேதி போன்ற பல புகழ்பெற்ற கீர்த்தனைகளையும், பிரம்மசூத்திர விருத்தி, பிரம்ம தத்துவ பிரகாஷிகா, யோக சுத்தாகரா, ஆத்மவித்ய விலாசம் போன்ற பல நூல்களை எழுதியிருக்கிறார். பல்வேறு அற்புதங்கள் புரிந்து பலரது ஆன்ம ஞானம் சிறக்க காரணமாய் இருந்த மகான் சதாசிவ பிரம்மேந்திரர் 1753ஆம் ஆண்டு சித்திரை மாதத்து தசமி திதி அன்று கரூர் அடுத்து நெரூரில் ஜீவசமாதியானார். ஆனால் இவர் 3 இடங்களில் ஜீவசமாதி கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஸ்தூல சரீரத்தை கரூருக்கு 7 கிலோமீட்டர் தொலைவில் நெரூர் எனும் இடத்திலும், சூட்சம சரீரத்தை மானாமதுரையிலும், காரண சரீரத்தை தற்போது பாகிஸ்தான் பகுதியான கராச்சியிலும் என 3 இடங்களில் சமாதி கொண்டுள்ளதாக ஏடுகளில் குறிப்புகள் உள்ளன. 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாபெரும் தவ யோகியான ஸ்ரீ தாயுமான சுவாமிகளை சதாசிவ பிரம்மேந்தர் சந்தித்துள்ளதாக குறிப்புகள் உள்ளன. தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் மற்றும் தேனி தேவதானம்பட்டி காமாட்சியம்மன் ஆகிய பிரதிஷ்டைகளுக்கு பொறுப்பேற்றவர் சதாசிவ பிரம்மேந்திரர் என்றும் எழுதப்பட்டுள்ளது. திருநாகேஸ்வரம் ராகு கோவிலில் மிகவும் சக்தி வாய்ந்த விநாயகர் எந்திரத்தை பிரதிஷ்டை செய்துள்ளார் சதாசிவர். கரூரில் உள்ள தான் தோன்றிமலை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் சக்தி வாய்ந்த ஹனுமான் எந்திரத்தையும் பிரதிஷ்டை செய்துள்ளார். இவரது சமாதியில் அவரது உடலின் அதிர்வுகளில் இருந்து வெளிவரும் பிரம்மாண்டமான சக்தியை இன்றும் கூட உணரலாம். அந்த சமாதியின் அதிர்வுகள் இன்றும் அங்கு செல்லும் ஒவ்வொருவரையும் ஊடுருவி மாபெரும் சக்தியில் மூழ்கடிக்கிறது. உடல் நம் மீது ஆளுமை கொள்ளும் போது நாம் வெறும் உடலாக மட்டுமே இந்த மண்ணில் வாழ முடியும். உடல் மீது நாம் முழுமையாக ஆளுமை கொள்ளும் போது அங்கே கட்டுப்பாடுகள் தளர்கிறது, சுதந்திரம் பிறக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ்ந்தவர்தான் தவ யோகியான ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர். அடுத்த வீடியோவில் மற்றும் ஒரு மகா ஞானியின் சரித்திரத்தை பார்க்கலாம். நன்றி.